வாவி உறை நீரும் வடநிழலும் பாவு அகமும் அணைய கண்ணார் இளமுலையும் ஓவியமே மென்சீத காலத்து வெம்மை தரும் வெம்மைதனின் இன்பு ஆறும் சீதளம் ஆமே. இந்த பாடல் இன்பம் தருவன பற்றி விளக்குகின்றது. இந்த பாடலின் பொருள் ஓவியம் போன்ற அழகியே, குளத்து நீர், ஆலமர நிழல், கல்பாவிய வீடு, அம்புபோல் கண் பாய்ச்சும் ஆசை கொண்டவள் ஆகியவை குளிர்காலத்தில் வெதுவெதுப்பாக இருக்கும், கோடை காலத்தில் குளுமையாக இருக்கும். இதையே வாவி உறை நீரும் வடநிழலும் பாவு அகமும் அணைய கண்ணார் இளமுலையும் ஓவியமே மென்சீத காலத்து வெம்மை தரும் வெம்மைதனின் இன்பு ஆறும் சீதளம் ஆமே. உற்ற தொழில் செய்வோர்க்கு உருபஞ்சம் இல்லையாம், பற்று செபத்தோர்க்கு இல்லை பாவங்கள், முற்றும் மௌனத்தோர்க்கு இல்லை வரும் கலகம், துஞ்சா பவனத்தோர்க்கு இல்லை பயம். இந்த பாடல் நம் வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் எது இல்லை என்பதை விளக்குகின்றது. இந்த பாடலின் பொருள் தனக்கு பொருத்தமான தொழில் செய்பவருக்கு பெரும் பஞ்சம் இல்லை, இறைவன் பெயரை சொல்லிக்கொண்டு இருப்பவர்களுக்கு பாவங்கள் இல்லை, மௌனத்தில் இருப்பவர்களுக்கு கலகம் இல்லை, கண் துயிலாமல் விழித்திருக்கும் தேவர் உலகத்தில் இருப்பவர்களுக்கு அச்சம் இல்லை. இதையே உற்ற தொழில் செய்வோர்க்கு உருபஞ்சம் இல்லையாம், பற்று செபத்தோர்க்கு இல்லை பாவங்கள், முற்றும் மௌனத்தோர்க்கு இல்லை வரும் கலகம், துஞ்சா பவனத்தோர்க்கு இல்லை பயம் என்று கூறினார்கள். ஆபத்து வந்தால் அரும்பொருள்தான் வேண்டுமே, ஆபத்து ஏன் பூமாது அருகு இருத்தல், ஆபத்து வந்தால் அவளும் மறுவாமல் எப்பொருளும் அந்தோ உடன்போம் அறி. இந்த பாடல் துன்பம் வந்தால் என்ன ஆகும் என்பதை விளக்குகின்றது. இந்த பாடலின் பொருள் துன்பம் வந்தால் அதனை போக்க பெரும் பொருள் வேண்டும். ஒருவனுக்கு துன்பம் வந்தால் அவனுடன் இருக்கும் திருமகளும் அவனை தழுவாமல் விட்டு விடுவாள். அப்போது எல்லா பொருளும் அவனை கைவிட்டு சென்றுவிடும். இதையே ஆபத்து வந்தால் அரும்பொருள்தான் வேண்டுமே, ஆபத்து ஏன் பூமாது அருகு இருத்தல், ஆபத்து வந்தால் அவளும் மறுவாமல் எப்பொருளும் அந்தோ உடன்போம் அறி என்று கூறினார்கள். இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பமே, பின் அதனை பேணுதலும் துன்பமே, அன்னது அழிந்தாலும் துன்பமே, அந்தோ பிறர்பால் இழந்தாலும் துன்பமே ஆம். இந்த பாடல் பொருள் தரும் துன்பத்தை பற்றி விளக்குகின்றது. இந்த பாடலின் பொருள் பொருளை ஈட்டுதல் துன்பம், பொருளை பேணுதலும் துன்பம், பொருள் அழிந்தாலும் துன்பம், பிறரிடம் கொடுத்து வைத்திருந்து இழந்தாலும் துன்பம். இப்படி பொருள் இன்னல் தரும் ஒன்றாகும். அதனால் பொருள் பற்று கூடாது. இதையே இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பமே, பின் அதனை பேணுதலும் துன்பமே, அன்னது அழிந்தாலும் துன்பமே, அந்தோ பிறர்பால் இழந்தாலும் துன்பமே ஆம். தானே புரிவினையால் சாரும் இருபயனும் தானே அனுபவித்தல் தப்பாது, தான் 100 கோடி கற்பம் சென்றாலும் கோதையே செய்த வினை நாடி நிற்கும் என்றார் நயந்து. இந்த பாடல் வினைப்பயனை பற்றி விளக்குகின்றது. இந்த பாடலின் பொருள் வேதை பெண்ணே, இன்பம் துன்பம் ஆகிய 2 பயன்களும் ஒருவன் செய்த வினையால் அவனுக்கு வரும். அவற்றை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். கோடான கோடி யுகங்கள் சென்றாலும் வினைப்பயன் அவனை விரும்பி அவனிடமே நிற்கும். இதையே தானே புரிவினையால் சாரும் இருபயனும் தானே அனுபவித்தல் தப்பாது, தான் 100 கோடி கற்பம் சென்றாலும் கோதையே செய்த வினை நாடி நிற்கும் என்றார் நயந்து. இந்நாள் சிறப்பாக அமைய என் வாழ்த்துக்கள்.